டே 1லேருந்து இன்னிக்கும் அந்த கஸ்டமர் எங்ககிட்ட தான் வாங்குறாங்க. அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பெயிண்டிங்லாம் உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ ஹேங் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அதில் பண்ண ஒரு பொருளுமே நான் ஹிந்துஸ்தானில் வாங்கினது அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வணக்கம், என் பேர் அமிர்தா. நான் வந்து கலைப்பொருட்கள் அண்ட் ஸ்டேஷ்னரி நிறுவனம் கால் ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறத நடத்திட்டு வரேன். நான் வந்து ஒரு 3rd ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம். ஸோ நான் டேக் ஓவர் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 2012 க்ளோசர் டு இண்டிபெண்டன்ஸ் டைம் வந்து எங்கள் தாத்தா வந்து அரௌண்ட் 1948 வந்து திறந்தார் ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி இன் சவுகார்பேட் இன் காசி செட்டி ஸ்ட்ரீட். அது இன்னும் இருக்குது. 70s அண்ட் 60s பார்த்தீங்கன்னா கேம்லின் வந்து பிக்சருக்குள்ளே வருது. பென்சில் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி எல்லா கார்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கும் எப்படி நம்ம வந்து பொருளை போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த டைமில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அங்கே ஒரு மேட்டடார் வேன் இருக்கும், அதை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அடுத்தடுத்த சிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வந்து பொருளை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணாங்க. டு பி ஆன் த ரோடு ஒரு 20 நாள் வந்து ரோடில் இருந்து இந்த மாதிரி சிட்டி டு சிட்டி போய் ஆல்மோஸ்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர் பண்ணிட்டு திரும்பி வருவார். So this is how distribution was done in the 60s, in the 70s எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு pioneering methods அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாருமே பண்ணலை. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்துஸ்தான் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக தெரிகிற மாதிரி வந்து அப்பா அந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அதோட ஹிந்துஸ்தானோட சீக்ரெட் சாஸே வந்து அவர் தான். ஹீ இஸ் தி சீக்ரெட் சாஸ். எல்லாரும் அவரை ஜெயராமன் தான் கொடுத்துருவாங்க. வெங்கடேஷன் சொன்னால் பாதி கஸ்டமருக்கு தெரியாது. அண்ட் அவர் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆக்சுவலி எங்கள் அப்பா. ஆனால் அவர் வந்து மலையாளம் பேசுவார், ஹிந்தி பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார். எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹிந்து பேப்பர் படித்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா. அவர் ஒரு பழாப்பழம் மாதிரி, வெளில வந்து குறுன்னு இருக்கும், பட் உள்ளே வந்து ரொம்ப ஸ்வீட். ஒரு வயசானவர் வந்து கொஞ்சம் ஆர்ட் மெட்டீரியல்லாம் வாங்கினார். பில் போட்டு பே பண்ணும்போது அப்பாட்ட கேட்குறாரு, சார் நான் வந்து வட்டிக்கு வந்து காசு வாங்கிட்டு வந்திருக்கேன், என் பையன் இப்போ தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கான், எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா ஒரு வார்த்தை பேசல. அப்பாவுக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அவர் வந்து மொத்த பொருளையும் வந்து கொடுத்து, நீ எடுத்துகிட்டு போ, நீ காசு கொடுக்க வேண்டாம், அவனை போய் படிக்கவே, கடங்காரனா இருக்கார், ஃப்ரீயாக மெட்டீரியல் ஒரு 4000 rupees அந்த டைமில். It's nice to have that kind of connection, really. Honestly, it's very difficult. I don't know, என்னால் நான் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாது, பட் அவருக்கு அந்த மனசு இருக்கு. I was not an owner. My dad was always the owner. வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்.